சென்னை பம்மலில் இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை வைத்து ஒருவரை வெட்ட முயலும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கத்தியை கொண்டு வெட்ட முயலும் இளைஞரை சக நண்பர்கள் மடக்கி பிடிக்கும் வீடியோ பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த சங்கநகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பம்மல் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு எதிரே அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 57ஆம் ஆண்டு கொடி திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 12ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்த இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஏற்பட்ட மோதல் இரு தரப்பினருக்கிடையே அடிதடியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் ஒரு தரப்பினரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென கையில் பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு எதிரியாக உள்ள இளைஞரை வெட்ட முயன்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி உன்னை வெட்டி விடுவேன் என முயன்றபோது உடனிருந்த நண்பர்கள் அவரை மடக்கி பிடித்து அவரை அங்கிருந்து கொண்டு சென்றதால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. முதல் கட்ட விசாரணையில் கத்தி எடுத்து வந்த இளைஞர் லியோட்டா என்பதும் இவரது தந்தை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் லியோ என்பதும் தெரியவந்துள்ளது. தற்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை வைத்து ஒருவரை வெட்ட முயலும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.